ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. கர்த்தர் தம்முடைய இருதயத்தை திறந்து அவர் மனதில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லுகிற அதிகாரமாய் இது இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார். அவர் மனதில் தோன்றுகிற எண்ணங்களை அவர் தம்மை குறித்து, தம்முடைய வல்லமையை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அதாவது, பிள்ளைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களை பற்றியும், தங்கள் குடும்பத்தை பற்றியும், தங்கள் குடும்ப பரம்பரையை பற்றியும் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். இல்லை என்றால் தெரியாது. பெரியோர்கள் சொல்லிதான் பிள்ளைகளுக்கு தெரியும். அது தவறல்ல, அது சரியானதுதான். நம் முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், நற்கிரியைகள் செய்தார்கள், நாங்கள் இப்படி செய்தோம், நீங்களும் இப்படி நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், இப்படியாக குடும்பம் இருக்க வேண்டும் என்று புத்திமதி சொல்லுவார்கள் சிறு பிள்ளைகளில் இருந்து. இது ஒரு பெற்றோர்களின் பழக்கமாய் இருக்கிறது. முக்கியமாக தகப்பன் இப்படி சொல்லுவார். அதே போல நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாது. அவர்தான் நம்மை படைத்தார். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதர்கள் சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் கர்த்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொன்னால்தான் அது முடியும். ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் பரலோகத்தில் இருப்பவைகளாய் இருந்தாலும், பூமியில் இருப்பவைகளாய் இருந்தாலும் எல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவை. அப்படி இருக்க அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் காலத்திற்கு பின்பு வந்தவைதான் எல்லாம். அவரை விட பெரியவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்க அவரே தம்மை குறித்து சொன்னால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அவர் தம்மை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையானது தாவீது ராஜாவினிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆச்சரியமான காரியம். இதை யோசித்தால் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதாவது, நமக்கு ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் நம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை அளவு இருந்தால் வீட்டின் அறைகள் எத்தனை இருக்க வேண்டும், எந்த அளவு இருந்தால் நமக்கு போதுமானதா இருக்கும் என்று யோசித்து நாம் வீடு கட்டுவோம். கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அவர் வந்து அமரும் அளவுக்கு நமக்கு இடம் தேவை அல்லவா? அவர் எவ்வளவு பெரியவரா சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இந்த அதிகாரத்தில், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. வானத்தில் அமர்ந்து, வானம் என்றால் இந்த இடத்துல ஸ்பேஸை குறிக்கிறது. பூமியானது சூரிய குடும்பத்தில் இருக்கிறது என்று தெரியும். சூரிய குடும்பங்கள், பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது கேலக்சி, பால்வழி மண்டலம் என்று சொல்லுகிறோம். இந்த கேலக்சி, பல கேலக்சிகள் சேர்ந்தது யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த பல யூனிவர்ஸ் சேர்ந்தது மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம். சரி, ஒரு பூமியே இவ்வளவு பெரியது. ஒரு சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் என்று சொல்லுகிற இது ஒரு நட்சத்திரம், அதை சுற்றின கோள்கள், இவைகளே 9 கோள்கள் இருக்கிறது. இவைகளே பார்த்தால் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. நம்மால் போய் சேர முடியவில்லை. செவ்வாய் கிரகத்திற்கு போவதற்கு கூட ஒரு மனிதனுடைய ஆயுள் குறைகிறது. அதற்கு மேலே என்றால் சேட்டலைட் தான் அனுப்ப வேண்டும். செவ்வாய் கிரகத்திற்கு போய் வரலாம் ஒரு மனிதனுடைய ஆயுள் நேரம் வரைக்கும். அதற்கு மிஞ்சி சூரிய குடும்பத்தை தாண்டி கூட மனிதனால் போக முடியாது. அப்படிப்பட்ட நம்முடைய ஆயுள் குறைவு, அவ்வளவு தூரம் இருக்கிறது. இதில் நாம் டெலஸ்கோப், ஹபிள் போன்ற டெலஸ்கோப்களை வைத்து ஆராய்ந்து புதியதாக பலவித நுண்ணோக்கிகள், அதாவது மிக தூரத்தை பார்க்கக்கூடிய கருவிகளை தயாரித்து சேட்டலைட்டில் வைத்து அதை அனுப்பி அதன் மூலம் படம் பிடித்து எல்லையை கண்டுபிடிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பல வருடங்கள் ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்ச தூரம் என்று அவைகளை அனுப்பி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
இன்னும் அதன் எல்லையை, மல்டி யூனிவர்ஸின் எல்லையை, யூனிவர்ஸின் எல்லையே தெரியவில்லை. போய் எந்த இடத்தில் முடிகிறது என்று அந்த விளிம்பை பார்க்க முடியவில்லை. போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் போனாலும், எத்தனை வருடங்கள் போனாலும் போய்கொண்டே இருக்கிறது. அதன் எல்லை எங்கே என்று தெரியவில்லை. இப்படி இருக்க அந்த எல்லை தெரியாத இடம் இருக்கிறது அல்லவா, அது கர்த்தருடைய சிங்காசனமாம். அவர் அமரும் ஒரு நாற்காலி. அப்படி என்றால் அங்கு அமருவாராம், பூமியின் மேல் கால்களை வைப்பாராம். அவருடைய திருப்பாதங்கள் பூமியின் மேல் இருக்குமா, பாதப்படி கால் வைக்கும் இடமாம். இந்த பூமியே அவர் பாதம் வைக்கும் இடமாய் இருக்குமானால், இவ்வளவு பெரிய பூமியும் அவருக்கு ஆலயத்தை நாம் எப்படி கட்டுவது? எவ்வளவு பெரிய இடத்தை எங்கே தேடி போவது? வானம் முழுவதும், மல்டி யூனிவர்ஸ் முழுவதும் அவருக்கு சிங்காசனம். அதை விட பெரியதா எங்கே போய் நாம் கட்டுவது? கற்பனைக்கும் எட்டுமாமா. இந்த பூமியின் 10%, 1% இடத்தை எடுத்து கூட நம்மால் கட்டிடம் கட்ட முடியாது. அப்படி இருக்க கர்த்தருக்கு நம்மால் தேவாலயம் கட்ட முடியுமா? முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் எனக்கு கட்டுவீர்கள் என்று கேட்கிறார். நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் எங்கு தங்கி இருக்கிறேன், அது எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். என்னுடைய கரம்தான் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது. அவர் திரு கரங்களால் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த பூமி, கோள்கள், மல்டி யூனிவர்ஸ் வரைக்கும் இதில் நாம் பார்க்கிற பொருள்கள் எல்லாம் கர்த்தரின் திருக்கரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டதாம். அவராய் நாம் பொம்மை செய்வது போல அவர் செய்து வைத்திருக்கிற பொருள்கள் இவை. அவரின் விளையாட்டு பொம்மைகள் இவை எல்லாம் என்றே வைத்துக் கொள்வோம். அதுதான் உண்மை. அப்படி அவர் உருவாக்கி வைத்த பொம்மை போன்ற பொருள்கள் தான் இவைகள் எல்லாம். சிறு பிள்ளையா இருக்கும் போது களிமண்ணை எடுத்து மண்ணை பிசைந்து பொம்மை செய்து விளையாடுவோம். அது போல கர்த்தர் செய்து வைத்த பொம்மைகள் இவைகள் எல்லாம். இவ்வளவு பெரியது. அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரியவர்? யோசித்து பார்ப்போம். அவர் வல்லமை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட பலம் உடையவர், எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர், இவ்வளவு திறமை உள்ளவர். இதை நாம் கொஞ்சம் விஞ்ஞானத்தை படிக்கும் பொழுது, பிசிக்ஸ் படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். கெமிஸ்ட்ரி படிக்கும் போது மிகவும் ஆச்சரியமா இருக்கும். ஒரு துகள் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஹைட்ரஜன், ஹீலியம், இப்படிப்பட்ட அடிப்படையான துகள்களை பார்க்கும்போது சூரியனில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கிறது. இது ரெண்டும் வினை புரிந்து இன்னொரு ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் வெளியேற்றுகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் பல ஹைட்ரஜன்களும் ஹீலியங்களும் மாற்றி மாற்றி உருவாகி அது வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டு தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு ஒரு சுழற்சி முறையில் செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் சூரியத்தில் வெப்பம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. பூமிக்கு அந்த ஆற்றல் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நுணுக்கத்தை அவர் வைத்தது கர்த்தர் அல்லவா? இப்படியெல்லாம் அந்த சூரியனை தயாரித்தது, அதாவது சூரியன் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு காற்று மண்டலம். காற்றாக வாயு நிலையில் இருக்கிறது. அதன் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் திடமாகவோ திரவமாகவோ இருக்க முடியாது, காற்றாக இருக்கிறது. அப்படியானால் அவர் எவ்வளவு பெரியவர்! ஒரு இடத்தில் இப்படி ஒரு நட்சத்திரத்தை வைத்து, சூரியன் ஒரு நட்சத்திரம் தான், அதை வைத்து அதை சுற்றி கோள்களை சுழல விட்டு அதற்கும் இதற்கும் ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தி அதற்கு ஒரு சரியான அளவு, கால அளவில் தான் சுற்ற வேண்டும். சரியான காலம், அதனுடைய வேகம் எல்லாம் திட்டமிடப்பட்டு எல்லாம் முழுமையாக கீழ்ப்படுகிறது. அந்த சராசரத்திலும் இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், கற்கள், மீட்டியோர், காமர், இது போன்ற எல்லா காரியங்களும் மிக துல்லியமாக கர்த்தரிட்ட கட்டளையின்படி கீழ்ப்படிந்து செய்கிறது. இன்று இங்கு நம் பூமியில் இருக்கிற மனிதர்களாகிய விஞ்ஞானிகள் ஒரு விண்கல் வருகிறது அல்லது வானத்தில் ஏற்படும் மாற்றங்களை கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். இந்த விண்கல் இப்பொழுது வரும், இந்த வால் நட்சத்திரம் இப்பொழுது வரும், இன்னும் 100 வருடங்கள் கழித்து வரும், இன்னும் 108 வருடங்கள் கழித்து வரும் என்று துல்லியமாக அவர்களால் கணக்கிட்டு சொல்லக்கூட முடிகிறது மனிதர்களாலே. அப்படி என்றால் துல்லியமான வேகத்துடனும் தூரத்துடனும்
அவைகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர்! நாம் என்னவோ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறோம் என்றால் நாம் ஏதோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசுவது போல நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு இதை கொடும், அதை கொடும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், பணம் வேண்டும், வேலை வேண்டும், சுகம் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு, என் வியாதி குணமாக வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், என் பற்றாக்குறை நீங்க வேண்டும், எனக்கு இதை கொடும், ஏன் கேட்கிறேன் கொடுக்கவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ பக்கத்து வீட்டு நண்பருடன் பேசுவது போல, தோழிகளுடன் பேசுவது போல. ஜாக்கிரதையாயிருப்போம். அவர் மிகவும் பெரியவர். தாழ்மையோடு அவரிட்ட கட்டளைகளின்படிதான் நாம் கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றால் அவர் சித்தப்படி கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. எப்பொழுதும் எதையாவது கேட்பதற்காக மட்டும் ஜெபிக்க போகக்கூடாது. அது தவறல்லவா? நம் பிள்ளைகள் எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது கேட்டுக்கொண்டே இருந்தால் நமக்கு எரிச்சல் வருமா, வராதா? எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கொண்டேதான் இருப்பாயா, வேறு வேலையே இல்லையா உனக்கு என்று சொல்வோம் அல்லவா? நாம் அந்த தவறை செய்யலாமா? நாம் பரம தகப்பன் அல்லவா? அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா தினந்தோறும்? அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன சொல்ல வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த விஷயத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும்? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டியவர்களே. நம்மிடத்தில் குற்றம் குறைகள் அநேகம் இருக்கிறது. தினமும் போய் சென்று கர்த்தரிடம், அப்பா, நான் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும்? என்னிடத்தில் உமக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன இருக்கிறது? அவைகளை எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கள். நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ஆளுகை செய்து பரிசுத்த பாதையில் என்னை வழி நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து அவரிடம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நான் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும்? இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அதுவே சரியான ஜெபமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கும் கட்டளையின்படி நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். கீழ்ப்படிதல் சுலபமாகிவிடும். என்னவென்று தெரிந்து கொண்டால் அப்படியே கீழ்ப்படிந்து விடலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வானம் இப்படி இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த ஸ்பேஸ், அதில் நான் அமர்ந்து பூமியில் கால்களை, என்னுடைய திருப்பாதங்களை வைக்கிறேன். அப்படி இருக்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள்? அப்படி என்றால் கர்த்தருக்கு ஆலயம் கட்டும் தகுதி நமக்கு இல்லை என்பது பொருள். அதாவது அந்த அளவுக்கு நாம் பெரியவர்கள் அல்ல. கர்த்தர் தங்கி இருக்கும் அளவுக்கு, அவர் வந்து தங்கும் அளவுக்கு, ஆலயத்தை கட்டும் அளவுக்கு நாம் பெரியவர்கள் அல்ல, நாம் சாதாரணமானவர்கள். அதை புரிந்து கொண்டு நம்மை தாழ்த்த வேண்டும். ஆனாலும் அதாவது இந்த தகுதி தராதரம் எல்லாம் அன்புக்கு கிடையாது. அன்புக்கு தகுதி பார்த்து வருவதல்ல அன்பு. அன்பு தகுதி பார்க்காது. கர்த்தர் நம்மை நேசித்து விட்டார். அவருக்கு நம்மில் அன்பு அதிகம். நம்மை நேசிக்கிறார். சொல்லி இருக்கிறார் அல்லவா, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. அது நிமித்தம் நாம் தேவாலயம் கட்டலாம். அதாவது தகுதி எல்லாம் கிடையாது. தகுதியை வைத்துக் கொண்டெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நேசிப்பதினால், நாம் அவர் மேல் அன்பு கூறுவதினால் அவருக்கு நம்மால் தேவாலயம் கட்டலாம். நம்மால் முடிந்த ஒரு சிறிய அளவு நம் வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தை கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கென்று இடம் ஒதுக்கி அந்த இடத்தை நாம் ஜெபிக்க பயன்படுத்தலாம். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வேத வசனமும் அங்கு நிறைவேறுகிறது. உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்னார். அது போல நம் வீட்டில் எப்பொழுதும் நடுஹாலில் அந்த இடத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி ஒரு சிறிய அளவு ஒருவர் உட்காரும் அளவுக்கு இடம் இருந்தால் கூட அதை ஜெபிக்கும் இடமாக பயன்படுத்தலாம். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த இடத்தை பயன்படுத்தலாம். அது மிகவும் நல்லது. கர்த்தர் அதை விரும்புவார், அதை ஏற்றுக்கொள்வார். நாம் சிறியவர்கள் தான். அன்பின் நிமித்தம், தகுதிய நிமித்தம் அல்ல, அன்பின் நிமித்தம் நாம் இதை செய்யலாம். சரி, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சராசரத்தையும் என் கரங்கள் உருவாக்கின, அவைகளால் இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன, என் செயல்கள் இவைகள் எல்லாம் என்று சொல்லிவிட்டார். கர்த்தரின் செயல்கள் தான் அண்ட சராசரமும், கோள்கள், நட்சத்திரங்கள், அனைத்து சிருஷ்டிப்புகளும். அப்படி இருந்தாலும் நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்றாலும்
ஆவியில் நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இது எப்படி இருக்கிறது? இதுதான் அன்பு. உண்மையாய் கர்த்தரில் நாம் அன்பு கூர்ந்தால் அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். வசனத்திற்கு நடுங்குகிறது என்றால் முக்கியத்துவப்படுத்துவது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லிவிட்டால் அதை மீறக்கூடாது. அதற்கு பயபக்தியோடு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை படித்து விட்டால் அதற்கு பயபக்தியோடு கீழ்ப்படிந்து தினந்தோறும் எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும். வசனத்தை மீறிவிடக் கூடாது என்று கர்த்தருடைய வசனத்திற்கு கவனமாய் இருந்து சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலும் வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிதலை குறித்தும் முக்கியத்துவத்தை கொடுப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்க வேண்டும். வசனத்தை கவனமாய் கை கொள்ள வேண்டும். வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதற்கு சொல்வதற்கென்று ஒரு அதிகாரத்தை வேத புஸ்தகத்தில் நமக்கு முழு அதிகாரமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் வேத வசனத்தை குறித்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வேத புத்தகத்திலேயே இருக்கிறதில் மிகப்பெரிய அதிகாரமாய் இருக்கிறது. அதுதான் சங்கீதம் 119. இதை படித்து பார்த்தால் வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது, அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஆதலால் நாம் கர்த்தர் நம்மை கவனிக்க வேண்டும். அதாவது தேவாலயம் என்பது எதற்கு? கர்த்தரை சந்திப்பதற்கு. கர்த்தர் அங்கு வந்து வாசம் செய்ய வேண்டும், நாம் போய் அவரிடம் பேச வேண்டும் என்று விரும்பிதான் தேவாலயம் கட்ட ஆசைப்படுவோம். அப்படி இருக்க நாம் அப்படி விரும்புகிறோம். ஆனால் கர்த்தரை சந்திப்பதற்காக தானே. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சிறுமைப்பட்டு உங்கள் மனம் ஆலயமாய் மாற வேண்டும், அப்பொழுது நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனம் மாற வேண்டும். நம் மனம் எப்படி இருக்க வேண்டுமா? சிறுமைப்பட்டு. அப்படி என்றால் நாம் நம்மை தாழ்த்தி நினைக்க வேண்டும். நம் மனதில் நாம் பெரியவர்கள், நாம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், நம் இடத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது, நாம் பெரியவர்கள், நாம் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. நாம் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். நம் வாழ்க்கை புல்லை போல இருக்கிறது. நமக்கு இருக்கும் நற்பெயர்கள் எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, உடனே வாடி போகும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் சாதாரணமானவர்கள், அற்பமானவர்கள் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய இருதயம். அப்படிப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்குள் வர வேண்டும் என்றால் இவையெல்லாம் இருந்தால்தான் வருவார். இல்லை என்றால் நம் இருதயத்தில் வாசம் பண்ண மாட்டார். நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாக, பேச்சில் அல்ல நினைவுகளில், நம் ஆழ் மனதில் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாம் அற்பமானவர்கள், சிறியவர்கள், நம்மால் என்ன முடியும்? கர்த்தரே சகலத்தையும் செய்கிறார். அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரே நம்மை உருவாக்கினார், அவரே நம்மை காத்து வருகிறார். அவர்தான் நம்முடைய செயல்களை செய்ய வைக்கிறவர், அவர்தான். அப்படி இருக்க நாம் ஒன்றும் இல்லை. இன்று நம்மால் பேச முடிகிறது என்றால் அந்த குரலை கொடுத்தது கர்த்தர். நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அந்த பார்வையை கொடுத்தது கர்த்தர். இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அந்த உயிரை கொடுத்ததும் அவர்தான். அப்படி இருக்க சகலமும் அவரால் நாம் பெற்று இருக்க, நாம் பெரிய ஆள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, நாம் ஒன்றும் செய்யவும் இல்லை. அதை உணர்ந்திருக்கிற மனமே சிறுமைப்பட்ட மனம். அப்படி சிறுமை உள்ளவர்களாய் ஆவியில் நொறுங்குண்டு இருக்க வேண்டும். ஆவியில் நொறுங்குண்டு இருப்பது என்றால் என்ன? அதாவது ஆவி என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நம் மனநிலை எப்பொழுதும் சிறுமையாக, தாழ்மையாக இருக்க வேண்டும், நொறுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மால் அதை செய்துவிட முடியும். நான் இப்படிதான் இருப்பேன், நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், இது என் குணம், அப்படி என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. நம்மை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். சகலமும் கர்த்தரே செய்கிறார், கர்த்தருடைய ஆவியானவரே செய்கிறார் என்ற மனநிலையில் இருக்க வேண்டும்.
ஆவியில் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எந்தவித பொல்லாத ஆவிகளுக்கும் இடம் கொடுக்காமல், தீய குணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆவியில் நொறுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யாராவது பிறர் வந்து நம்மிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் சுயநலமும் பெருமையும் துளியும் இல்லாதவர்களா இருக்க வேண்டும். அதாவது சுய பெருமை இருக்கிறது என்றால் அவர்களை மற்றவர் பார்க்கும்போது இவர்களிடத்திலெல்லாம் போய் பேச முடியுமா, நம்மிடம் பேசுவார்களா என்று சொல்வார்கள். நம்மை நாம் உயர்த்தி கொண்டிருந்தால் மற்றவர்கள் வந்து நம்மை பேச முடியாது நம்மிடம். அப்படி அல்ல, அப்படி இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் எப்பொழுதும் வந்து நம்மிடம் பேசக்கூடியவர்களாக. அப்படி என்றால் நாம் கோபிக்கிறவர்களாக, பெருமை பாராட்டுகிறவர்களாக, நான் பெரியவன் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்திருக்க கூடாது. அப்படி இருந்தால் யாரும் நம்மிடம் நெருங்க மாட்டார்கள். இது வேதாகமத்தில் தாவீது ராஜாவின் காலத்தில் நாபால் என்கிற ஒரு மனிதன் இருப்பான். அந்த மனிதனுடைய மனைவி பேர் அபிஷாக். இப்படியாக அந்த மனிதனிடத்தில் தன் மனைவியே, அந்த மனிதனுடைய நாபாலின் மனைவியே அவனிடம் போய் பேச முடியாத நிலை இருந்தது. யாரும் அவனிடம் நெருங்கி பேச முடியாது. தானே பேசுவான், தானே அதிகாரம் செய்வான், யாருடைய பேச்சையும் காதில் வாங்க மாட்டான். எந்த காரியத்திலும் சாதாரண ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவன் உச்சகட்ட பாவி, பெருமையின் உச்சகட்டத்தில் இருக்கிறான் என்று பொருள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் துளி கூட அந்த பாவம் இல்லாதபடிக்கு இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களாய், யாராவது ஏதாவது பேசினால் சொன்னால் உடனே அதை கவனித்து கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கவனம் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், என்ன சொல்லுகிறீர்கள் என்று தாழ்மையோடு கேட்கிற குணம் இருக்க வேண்டும். இதுதான் ஆவியில் நொறுக்கப்பட்ட நிலை, தாழ்ந்த நிலை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே தகுதியை தான் கர்த்தர் இன்று கேட்கிறார் நம்மிடத்தில். இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளுவோம் என்ன என்று, கர்த்தர் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லிக்கொண்டு பெருமையாக பேசுவோம். உண்மையாது பின்னால் போய் பெருமை பேசிக் கொண்டிருப்போம். இப்படி நம்ம இடத்துல ஆண்டவர் இருப்பார். யோசித்து பார்ப்போம், நம்மை நாம் நிதானிப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் சிறுமைப்பட்டவர்களாக, ஆவியில் உருவந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுவார், அவர் நம்மோடு பேசுவார். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய், மனம் தாழ்ந்தவர்களாய், தன்னை உயர்த்தாத சுயநலம் இல்லாதவர்களாய், திமிர் பிடித்தவர்களாய் இல்லாமல் வசனத்தை கடைபிடித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் அதை மீற மாட்டேன் என்று வசனத்திற்கு நடுங்கி பயபக்தியோடு இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். அப்படிப்பட்டவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் இந்த தகுதிகள் வேண்டும். 3 தகுதிகள். 1, நாம் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சிறுமை உள்ளவர்களாய், மற்றவரை அதிகாரம் செய்யாதவர்களாய், கொடுமைப்படுத்துகிறவர்களாய் இல்லாமல் மனதில் தாழ்ந்த நிலையோடு, அமைதியாய், சாந்தமாய், உண்மையான தாழ்மையோடு இருதயத்தில் தன்னை தாழ்த்தியவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது, ஆவியில் நொறுங்குண்டு என்றால் இன்னொரு காரியமும் உண்டு. மற்ற மனிதர்களோடு நெருங்கிய உறவோடு இருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆவியில் நொறுக்கப்பட வேண்டும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருப்பவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நாம் உறவுகளுக்குள் உலக பெருமை இல்லை, சுயநலம் இல்லை, பணம், பொருள் இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் உறவினர், என் நண்பர்கள், அவர்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லுகிற சில மனிதர்கள் இருப்பார்கள். அப்படி அல்ல, எல்லா உறவுகளையும் வெறுத்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பகைத்து கொண்டு வாழ்வதல்ல, எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும், எல்லோரோடும் சேர்ந்து வாழ வேண்டும், அதில் தவறில்லை. குடும்பமாக இருக்க வேண்டும், அதெல்லாம் தவறில்லை.
ஆனால் நம் இருதயம் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். ஒருவரை மட்டும் அதிகமாய் நேசிக்க கூடாது. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், நண்பர்கள், உறவினர்கள், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி. யாராவது ஒரு மனிதனை மட்டும் நாம் அதிகமாய் உயர்த்தி நேசித்தால் அது தவறு. அதுதான் விக்கிரகமாவது. ஆவிக்குரிய தொடர்பு அங்கு இருக்கும். ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் கூட இருக்கும். தவறுதான் அது, பாவம் அது. அந்த ஆவி நொறுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட உறவுகள் இல்லாமல் கர்த்தர் பிரிவினை உண்டாக்குவார். இது அவசியமா இருக்கிறது. அது நல்ல பிரச்சனை கிடையாது. நல்ல அன்பு கிடையாது. ஒரு தாயும் பிள்ளையும் உண்மையான அன்போடு இருந்தால் அடிமைத்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை தாய்க்கு அடிமையா இருக்கக்கூடாது. தாய் பிள்ளைக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அடிமைத்தனம் இருக்கவே கூடாது. எந்த உறவுகளிடத்திலும் இவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவர்கள் சொல்வதை தான் நான் கேட்பேன் என்று யாருக்கும் நாம் அடிமையாக கூடாது. சரி என்று தோன்றினால் செய்ய வேண்டும், இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். யாருக்கும் அடிமைப்பட்டு நாம் கிடக்கக்கூடாது. இதுதான் ஆவியில் நொறுங்குண்டு வாழும் நிலை. ஆவியில் நொறுங்குண்டு வாழும் நிலை. இப்படி ஆவியில் நொறுக்கப்பட்டவர்களாய் எந்த மனிதனோடும் அளவுக்கு அதிகமான அடிமைத்தனத்தோடு எந்த மனிதனுக்கும் அடிமையாகாமல் எல்லோரிடத்திலும் அன்பு கூர்ந்து வாழ்கிற நிலை. எல்லோரிடத்திலும் அன்பு காட்டி வாழ வேண்டும். யாருக்கும் அடிமையாக கூடாது, அடிமைப்படுத்தவும் கூடாது. அப்படிப்பட்ட மனநிலைதான் ஆவியில் நொறுங்குண்டு வாழுதல். இப்படி செய்து கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி வாழ்ந்தால் அவர் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். அவரே நம்மை பார்ப்பார். அவரை நம்மை நோக்கி பார்த்து நம்மை கவனிப்பார். நம் வேண்டுதல்களை கேட்பார். இப்படி மனிதன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். ஏசாயாவிடம் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட மனிதனை தான் நான் பார்ப்பேன். ஆனால் இப்பொழுது ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தரின் எதிர்பார்ப்பை ஜனங்கள் நிறைவேற்றவில்லை. முக்கியமாக லேவியர்கள், ஆசாரியர்கள், கர்த்தருடைய வேலையை செய்கிற ஊழியர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாகவும் ஆவியில் நொறுக்கப்பட்டவர்களாகவும் சிறுமைப்பட்ட இருதயம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கு புறம்பாக கர்த்தருடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் வருகிறது. கர்த்தர் இதை குறித்து தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? ஊழியர்கள் செய்யும் தவறுகள் என்ன? கர்த்தர் எதை சொல்லுகிறார்? ஏசாயா 66 அதிகாரம் 1 முதல். கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் மிகவும் பெரியவர். அவருக்கு ஆலயம் கட்டும் தகுதி நமக்கு இல்லை என்பது தெரிகிறது. கர்த்தருடைய ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் தேவாலயம் கட்ட விரும்புகிறோம். பொதுவாக மனிதர்கள் கர்த்தருக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது விருப்பம் நமக்குள் வருமானால், கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களா இருக்கும் பொழுது நமக்கு அது தோன்றும். அப்படி என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆவலில் தான் நாம் அதை சொல்கிறோம். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவரோடு வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன தகுதி பெற வேண்டும் என்பதை கடந்த செய்தியில் பார்த்தோம். அதாவது ஆவியில் எளிமையா இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களும் ஆவியில் நொறுங்குண்டவர்களும் கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையுமே கர்த்தர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அவர் விரும்புவது இப்படியா இருக்கிறது, மனிதர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், ஆசாரிய பணி செய்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாட்டை வெட்ட வேண்டியவர்கள், மாட்டை வெட்டி கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியவர்கள். அந்த காலத்தில் பலி செலுத்தும் முறை இருந்தது, அப்படிதான் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்ய வேண்டியவர்கள் மனிதனை கொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள், கொலைக்காரர்களாக. அப்படி என்றால் பாவம் செய்தவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ரத்தம் சிந்துதல் என்னும் கொலை செய்பவர்களாக,
கர்த்தருடைய ஊழியர்கள் மனித கொலை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. கொலை பாவம். கொலை என்றாலே மனித உயிரை கொல்வதுதான் பாவம். ஆடு, மாடு, மிருகங்கள், பறவைகள் இவைகளை கொல்வது கொலை அல்ல. வேதத்தின்படி அது கொலையாக எண்ணப்படாது. மனித உயிரை கொன்றால், அது தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை கொன்றாலும் அது பாவம்தான். அது ரத்தம் சிந்துதல், அது ஒரு கொலை என்றே வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க கர்த்தருடைய ஊழியர்கள் கொலை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். மாட்டை வெட்டி பலி கொடுக்க வேண்டியவர்கள் மனித உயிரை கொன்று கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆசாரிய பணி செய்ய வேண்டியவர்கள் கொலைக்காரர்களாக இருந்தார்கள். ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாக இருந்தான். ஆடு இருக்கிறதுல ஆட்டை வெட்டி பலி கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள் நாயை வெட்டி கொண்டிருந்தார்கள். காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாயிருந்தான். பன்றி கர்த்தருக்கு அருவருப்பான மிருகம், அதை தொடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் பன்றி ரத்தத்தை படைத்தார்கள். இது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கிறது. தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தரிடத்தில் சென்று தூபம் காட்டும் பணியை செய்கிறவர்கள். அப்படி என்றால் இன்றைய நிலையில் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். விக்கிரக ஆராதனை என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த காரியத்தை, கர்த்தரை விட பெரியதாய் நாம் எதை நினைத்தாலும் அது விக்கிரகம். நான் கர்த்தரை விட என் பிள்ளையை நேசிக்கிறேன் என்றால் பிள்ளைதான் நமக்கு விக்கிரகம். கர்த்தரை விட என் கணவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் கணவர் தான் விக்கிரகம். எனக்கு கர்த்தரை விட கிரிக்கெட் தான் முக்கியம் என்று சொன்னால் கிரிக்கெட் தான் விக்கிரகம். இதுதான் அதன் பொருள். கர்த்தரை விட நம் வாழ்க்கையில் முதலிடம் வேறு எதற்கும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அந்த காரியம்தான் நமக்கு விக்கிரகமா இருக்கும். அதனால் அப்படி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை ஒதுக்கி வைக்கிறவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாமல் போயிற்று. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் இப்படி செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆத்துமா, அவர்கள் மனம் அதன் மேல் விருப்பமாய் இருக்கிறது. சினிமா பார்ப்பதில் விருப்பம், அதுவே பைத்தியம். எப்பொழுது சினிமா பார்க்கலாம் என்று அலைவது, கிரிக்கெட் பார்க்கலாம் என்று அலைவது, இப்படி பொழுதுபோக்கு காரியங்களில் அலைவது, அல்லது வேறு எந்த மனிதனையாவது நேசித்துக் கொண்டு அவர்களோடவே இருக்க வேண்டும் என்று விரும்புவது, பேசுவது, சூதாட்டம் ஆடுவது, இப்படி பலவித காரியங்கள் இருக்கிறது. எதை அதிகமாய் நேசிக்கிறார்களோ பாவத்தை, அது பாவமாய் இருக்கிறது. எப்பொழுதும் எதை நேசிக்கிறோமோ அதை நினைத்து கொண்டிருப்போம். நாம் அதிகமாய் எதை நினைக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். நம் நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் அதிகமாய் நேசிக்கிற காரியம், ஒரு நாளில் நாம் அதிக நேரம் நினைப்பது கர்த்தரையா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், நமக்குள் விக்கிரக ஆராதனை இல்லை என்று பொருள். அதை தவிர மற்ற எந்த காரியத்தை நினைத்தாலும் அது விக்கிரகம். அதனால் கர்த்தருக்கு பிடிக்காது. இதை கவனமா இருக்க வேண்டும். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவர்கள் இல்லை. நான் கூப்பிட்டாலும் இங்கே இருக்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிற மனிதன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆனால் அந்த சத்தத்தை நாம் கேட்பதில்லை, கவனிப்பது கூட இல்லையா? அப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலும் இப்படி இருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த காலத்திலும் இருந்தது. 2700 வருடங்களுக்கு முன்பாகவும் இருந்தது. இப்பொழுதும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. நம் இஷ்டப்படி நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நேசிப்பதில்லை, வாசித்து தேடுவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும் விருப்பம் நமக்கு இல்லை. அப்படியே கர்த்தர் சொன்னாலும் அதை கேட்பதில்லை. நான் பேசியும் அவர்கள் கேட்கவில்லை. தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார், செய்தியை கொடுக்கிறார் மனிதர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அதை யாரும் கேட்பதில்லை. அதிகமான பேர் கேட்பதில்லை. அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், நான் சொல்வதை கேட்காமல் பொல்லாப்பானதை செய்கிறார்கள். நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதை நிமித்தம், நான் விருப்பப்படாத காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கு பிடிக்காத விஷயத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள்.
அப்படி அவர்கள் செய்ததினால் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் திகிலை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பேசியும் அவர்கள், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பவர்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்ல வேண்டியவர்கள். கர்த்தரிடத்தில் போய் நின்று ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள். ஆனால் அப்படி செய்ய வேண்டியவர்கள் அப்படி செய்யாமல் இவர்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் பேசினாலும் கேட்பதில்லை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் இல்லை. தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், பொல்லாத இருளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள். இப்படி செய்வதினால் நானும் அவர்கள் மேல் திகிலை வரப்பண்ணுவேன், நானும் பொல்லாப்பை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கூப்பிட்டும் கேட்கவில்லை, திருந்தவில்லை என்று சொல்லும் பொழுது திருந்தாத மனிதர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்களுக்கு துன்பம் வருகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தருக்கு நடுங்கி அவருக்கு பயந்து நடக்கிற நல்லவர்களாய், நாம் நல்ல மனம் உள்ளவர்களாய் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனிதர்களாய் இருந்தால் நமக்கு ஒரு செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல செய்தியை சொல்லுகிறார். அதாவது நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நம்மை பகைக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீதியின் பாதையில் நாம் நடக்கிறோம் அல்லவா, அதனால் நம்மை பகைத்து நம் எதிரிகள் நம்மை ஒதுக்கி வைக்கிறார்கள், நம்மை அப்புறப்படுத்துகிறார்கள், அவர்களை விட்டு நம்மை விலக்கி விடுகிறார்கள். அப்படி செய்கிறவர்கள் செய்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். செய்வதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல். செய்துவிட்டு கர்த்தருக்கு துதி செலுத்துவது, துதித்து விட்டால் சரியாகிவிடும் என்று கர்த்தருக்கு துதி செலுத்துவது. இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்களே என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷப்படும்படி நான் வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார். நம் மனம் மகிழும்படி கர்த்தர் வந்து அவருடைய செயல்களை செய்ய போகிறார். நம் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதாவது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எதிர்க்கிற அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, ஆனால் தங்களை வெளிப்படையாக கர்த்தருக்கு பிரியமானவர்களை போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வெளிப்படும் நாளில் நாம் சந்தோஷப்படுவோம், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் பொய்யான வாழ்க்கை வெளிப்பட்டு விடும், அவர்கள் தலை குனிவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று பொருள். நகரத்திலிருந்து அமலையின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். கர்த்தருடைய ஊழியர்கள் பாவம் செய்ததை நிமித்தம் அந்த நகரத்தில் துன்பம் உண்டாகும். அது சண்டைகள், யுத்தங்கள் போன்ற காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஊழியர்கள் செய்யும் தவறினால் அந்த நகரத்திற்கு யுத்தம் வரலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், அல்லது பஞ்சம் போன்ற காரியங்கள் வரலாம். இப்படி ஏற்படும். தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும். அப்படி என்றால் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் திருச்சபைக்கும் துன்பம் உண்டாகும் என்று பொருள். ஊழியர்கள் தவறு செய்யும் பொழுது, அதாவது பொதுவாக நாம் நினைக்கலாம் ஒரு காரியம் என்னவென்றால், அநேக இடங்களில் திருச்சபைகள் பாழாக்கப்படுகிறது. திருச்சபைக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி, அல்லது ஊழியர்களுக்கு சில ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி சில துன்மார்க்கர் செயல்படுவார்கள். அவர்கள் சத்துருக்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நாம் வேதனைப்படுவோம். ஐயோ, திருச்சபையை இப்படி பண்ணுகிறார்களே, இப்படி அடிக்கிறார்களே, நொறுக்குகிறார்களே என்றெல்லாம் நாம் வேதனைப்படுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அந்த திருச்சபையின் பாதுகாப்பை விலக்கி விட்டதினால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் அப்படி அல்ல, ஒரு சில இடங்களில் பொதுவாய் நடப்பது. அங்கே பாவம் இருப்பதினால், அந்த ஊழியர்கள் அந்த ஊழியத்தில் பாவம் இருப்பதினால் பொல்லாங்கனுக்கு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறார் என்பதே சத்தியம். இதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் நடந்து கொண்ட அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அவர்கள் தம்முடைய ஊழியக்காரர்கள் என்பதனால் கர்த்தர் அவர்களை திருத்துவதற்கு அவர்களோடு பேச முற்படுகிறார்.
அவர் பேசினாலும் இவர்கள் கேட்க மாட்டேன் என்று இவர்கள் வேலையை இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாவம், அக்கிரமம், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு என்ன செய்கிறார்? அவர்களை திருச்சபைகளிலும் ஊழியங்களிலும் ஆபத்தை கொண்டு வருகிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களாய் அல்ல, கர்த்தருக்கு சத்துருக்களாக மாறி விடுகிறார்கள் என்பதே உண்மை. வேதம் அதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியர்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாகி விடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் தம் சத்துருக்களை சத்துருவான பொல்லாதவனிடம் கொடுத்து விடுகிறார். இதனால் துன்பம் வருகிறது ஊழியங்களுக்கும் திருச்சபைகளுக்கும். கர்த்தரே சரிக்கு சரி கட்டுகிறார். இப்படி நீதியை விளைய பண்ணுவது கர்த்தரே. ஒரு பெண் பிரசவ வேதனை வருவதற்கு முன்பாக பிள்ளை பெற்றுவிட்டாள், கர்ப்ப வேதனை படாமலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுவிட்டாள் என்று என்று கேள்விப்பட்டது உண்டா? நம்மால் கேட்க முடியுமா? இப்படி எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? இருக்காது. வலி வந்த பின் தான் குழந்தை பிறக்கும் அல்லவா? இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படியெல்லாம் கேள்விப்பட முடியுமா என்று கேள்வி கேட்கிறார் கர்த்தர். ஒரே நாளில் பிள்ளை பேரு நடக்குமா? ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமா? ஒரு ஜாதி ஒரே நாளில் பிறக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரே ஜாதி, ஒரு ஜாதியே ஒரு நாளில் பிறக்க வேண்டும், பிறக்குமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனோ வென்றால் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. ஒரே நாளில் உலகத்தில் இருக்க போகிற நீதிமான்கள், பரலோகத்திற்கு போய் சேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகும் ஜனங்கள் எல்லோரும், ஏற்கனவே பிறந்தவர்கள், இப்பொழுது வாழ்கிறவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள் எல்லோருக்கும் ஒரே நாளில் ரட்சிப்பு வந்தது. ஒரே நாளில் சீயோனை கர்த்தர் பெற்றெடுத்தார் சிலுவை மரத்தில். அல்லேலூயா. ஒரு தாய் ஒரு குழந்தையை தான் ஒரு பிரசவத்தில் பெற்றெடுப்பார் ஒரு நாளில். கர்த்தரோ அநேக ஜனங்களை, கோடான கோடி ஜனங்களை தன் சரீரம் முழுவதும் ரத்தத்தை சிந்தி ஒரே நாளில் பெற்றெடுத்தார். நம் இரட்சகர், நம் தாயுமான நம் தேவன் இப்படியாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அதைதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டது. கர்த்தருடைய சந்ததி ஒரே நாளில் பிறக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்த அந்த நாள் தான் நாம் எல்லோரும் பிறந்த நாள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் சிலுவையில் மரித்ததினால் நம் பாவங்கள் அவர் மேல் போய் அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் ரட்சகர். ரட்சகர் என்றால் பாதுகாவலர் என்று பொருள். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று நம் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். இது உலக ரட்சிப்பை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் எல்லா உலகத்தின் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தமாய் பெற்று எடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்காக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம் பாவங்களை போக்கி இருக்கிறார். அந்த செயலை சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமை நேசிக்கிற நீங்கள், கர்த்தருடைய ஜனங்களை நேசிக்கிறவர்கள், எருசலேம் நகரத்தை நேசிக்கிற நீங்கள் அவளோட கூட சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருங்கள். அவளோடு கூட துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்படுங்கள். இது எருசலேம் நகரத்தையும் குறிக்கும், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருங்கள், நன்மை வரப்போகிறது, துன்பம் நீங்கியது. நீங்கள் சிறு குழந்தையை போல, தாய்ப்பால் குடிக்கும் சிறு குழந்தையானது சந்தோஷப்படுவது போல எருசலேமின் ரட்சிப்பை கண்டு மகிழ்ந்திருங்கள், நன்மை நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மகிமையின் பிரகாசத்தினால் மகிழ்ச்சி ஆகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் பிரகாசத்தினால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதோ நான் சமாதானத்தை, கர்த்தர் சொல்லுவது, சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்துடன் எருசலேமுக்கு வருவார்கள். ஒரு நதி போல சமாதானம் உலகெங்கும் இருந்து எருசலேமுக்கு வரும். சமாதானத்தின் பிள்ளைகளாக கர்த்தருடைய ஜனங்கள் எருசலேமை நோக்கி வருவார்கள். ஜாதிகளின் மகிமையை எருசலேம் நகரத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குகிற, கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்கள் உலகெங்கும் இருந்து எருசலேமுக்கு வந்து சேர்வார்கள். ஒரு ஆறு ஓடி கடலில் வந்து சேர்வது போல எல்லோரும் வந்து எருசலேமுக்கு வந்து சேர்வார்கள். அப்பொழுது ஒரு சிறு குழந்தையை தாய் சுமப்பது போல இடுப்பில் சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார் என்று பொருள். நாம் எல்லோரும் எருசலேமுக்கு போவோம், சமாதானத்துடன் வாழ்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், நமக்கு தெரியாத பல காரியங்கள் நடக்கும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய சமாதானம் நமக்கு இருக்கும். எருசலேம் நகரத்தில் நாம் தேற்றப்படுவோம். கர்த்தருடைய சன்னிதானம் என்று பொருள். கர்த்தருடைய சன்னதியில் நாம் தேற்றப்படுவோம். அது கர்த்தருடைய தேவாலயம், திருச்சபையில் நாம் சேருவோம், திருச்சபையோடு இணைந்திருப்போம் என்றும் பொருளாகும். எருசலேம் என்றால் திருச்சபையையும் குறிக்கும். அப்படி நடக்கும் போது நம் மனம் மிகவும் மகிழ்ந்து நம் எலும்புகள் புல்லை போல செழிக்குமாம். நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம், மிக மிக சந்தோஷப்படுவோமாம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருக்களை அழித்து போடுவார். கர்த்தருடைய கோபம் நம்முடைய எதிரிகளின் மேல் வெளிப்படும். கர்த்தர் செய்வார். அப்படி கோபப்பட்டு அவர்களை அடித்து விடுவார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார். அக்கினியோடு வருவாராம். உக்கிரத்தை, கோபத்தை வெளிப்படுத்த. இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு கர்த்தர் வருவாராம். பெரும் காற்றாம். பெருங்காற்று அடிப்பது போல கர்த்தர் தம்முடைய ரதங்களோடு வருவாராம். கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அவர் வந்து இந்த பூமியில் நீதியை நிறைவேற்றுவார், நியாய தீர்ப்பை கொடுப்பார், தண்டனை கொடுப்பார், தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அக்கினியினாலும் பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தர் தண்டிப்பார் என்று பொருள். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். பலரை கர்த்தர் அழித்து போடுவார். தீயவர்களை, துன்மார்க்கரை, இனி திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். அவர்கள் மற்றவர்களையும் கெடுத்து விடக் கூடாது அல்லவா? நல்லவர்களையும் கெடுத்து விடக் கூடாதபடிக்கு அவர்களை அழித்து போடுவார். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும், தோப்புகளில், அதாவது விபச்சார பாவம் செய்கிறவர்களும், பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை செய்கிறவர்கள், விபச்சார பாவம் செய்வது, அருவருப்பான பொருட்களை சாப்பிடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்றால் முற்றிலும் அழித்து போடப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் தெரியும், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நம் செயல்களும் தெரியும், நம்முடைய நினைவுகளும் தெரியும். அக்கிரமக்காரர்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உலகெங்கும் இருந்து நான் சகல ஜாதியாரையும் சகல பாஷைக்காரர்களையும் கூட்டி சேர்க்கும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் பாரபட்சம் இல்லை. ஜாதி, இனம், பாஷை, தேசம், இந்த தேசம் அந்த தேசம் என்ற பாரபட்சமே கர்த்தருக்கு கிடையாது. எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு நாள் வரும், உலகெங்கும் இருக்கிற ஜனங்களை எல்லாம், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிற எல்லோரையும் எருசலேமில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். தம்மோடு, அவரோடு கூட்டி சேர்த்துக் கொள்வார் என்று பொருள். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள்.
கர்த்தர் செய்கிற செயல்கள், அதனால் வரும் புகழ்ச்சி, இதையெல்லாம் நாம் பார்ப்போம். இப்படி நம்மை கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் ஒரு நான் அடையாளத்தை கொடுப்பேன், அடையாளத்தை கட்டளையிடுவேன். என்ன அடையாளம் என்றால், அவர்களில் தப்பி இருக்கிறவர்கள், அழிக்கப்படாமல் மீந்து இருக்கிற ஜனங்கள், பாவத்தினால் அழிக்கப்பட்டவர்கள் ஏராளம், அழிக்கப்படாமல் மீந்து இருக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள், நீதிமான்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு, என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் என் புகழ்ச்சியையும் என்னுடைய நற்பெயரையும் என்னை பற்றி கேள்விப்படாத, என்னை அறியாத, இயேசு என்ற நாமத்தை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த தீவுகளுக்கு நான் இவர்களை அனுப்புவேன். கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் தீவுகளுக்கும் அந்நிய தேசங்களுக்கும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கும்படி கர்த்தர் அனுப்புவார். உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும். அது என்னென்ன தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தர்ஷூஸ், பூலு, லூது, தூபால், யாவான், தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடங்களுக்கு நான் அனுப்புவேன், ஊழியர்களை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவர் நமக்காக மரித்தார் என்பதை சொல்வதற்கு நான் ஊழியர்களை இந்த இடங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். உலகெங்கும் சுவிசேஷம், நற்செய்தி அறிவிக்கப்படும். அவர்கள் என் மகிமையை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்பார்கள். இப்படி போய் அவர்கள் நற்செய்தி அறிவித்து, அவர்கள் என்ன செய்வார்களாம்? நற்செய்தி அறிவித்து அவர்கள் எல்லாம் மனம் திரும்புகிறார்கள், அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள். அப்படி மனம் திரும்பியதும் பரிசுத்த ஆசாரியர்கள், தேவாலயத்தில் ஆசாரியர்கள் பரிசுத்த காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்த கொண்டு வருவார்கள், பரிசுத்தமாய் கொண்டு வருவார்கள். அது போல கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது போல, பரிசுத்த காணிக்கை செலுத்துவது போல, இந்த தேசங்களிலும் இந்த தீவுகளிலும் இருந்து ஜனங்கள் எல்லாம், இந்த ஊழியர்கள் போய் ஊழியம் செய்து அவர்கள் மனம் திரும்பியதும் அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் அழைத்து கொண்டு எருசலேமுக்கு வருவார்களாம். ஆசாரியர்கள் பரிசுத்த பலியை கொண்டு வருவது போல இவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசாரிய பணியும் ஊழிய பணியும் ஒன்றுதான் என்று இந்த இடத்தில் மிக துல்லியமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாரமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்க்கிற விதம் அதுதான். அப்படி ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளை ஊழியர்கள் எப்படி கொண்டு வருவார்களாம்? குதிரைகளின் மேலும், கோவேறு கழுதைகளின் மேலும், ரதங்களின் மேலும், குளாரி வண்டிகளின் மேலும், வேகமான ஒட்டகங்களின் மேலும், சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து பரிசுத்த காணிக்கையாக தம்முடைய ஜனங்களை, நீதிமான்களை காணிக்கையாக அழைத்து வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கொண்டு வரப்பட்டவர்களையும் நான் சிலரை லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் ஊழியக்காரர்களாய் மாறி நற்செய்தி அறிவிப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு கூட நான் படைக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் என் கண்முன் நிலைத்திருப்பது போல, கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நிரந்தரமாய் இருக்கும்படியாக உருவாக்க போகிறார். அப்படி அவைகள் நிரந்தரமாய் இருப்பது போல, அவைகள் நிரந்தரமாய் இருப்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சந்ததியும் நம்முடைய பெயரும் நிலைத்திருக்குமா? அப்படி என்றால் புதிய வானம் புதிய பூமியோடு நாமும் சேர்ந்து நிரந்தரமாய் கர்த்தரோடு இருப்போம். அவர் நிரந்தரமானவர், அது போல நாமும் நிரந்தரமாய் இருப்போம் என்பது பொருள். மரணத்தை வென்ற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்வு. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் என்னை தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போய் எனக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். பாவம் செய்த பொல்லாத இருளின் கிரியைகளையும் பொல்லாத மனிதர்களையும் கர்த்தர் அக்னி கடலில் போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த அக்னி கடலில் அவியாத அக்கினி, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற கந்தகமும் நெருப்பும் எரிகிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே புழுக்கள் கிடக்கும். அந்த புழுக்கள் சாகாது. சாகாத புழுக்கள் எப்பொழுதும் அந்த பாவப்பட்ட மனிதர்களை கடித்துக் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமான எல்லோரும் அவர்களை வெறுக்கப்படுகிறவர்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை வெறுத்து விடுவார்கள். யாரும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்து ரட்சிப்பை தந்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய சத்துருக்களை, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை அழித்து போடுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதிக்கு அஞ்சுவோம். அவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். புதிய வானம் புதிய பூமியில் நாம் அனைவரும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.